இப்போ நம்ம பார்க்குற அப்பார்ட்மெண்ட் சென்னை விருங்கம்பாக்கம் ஆர்காட் ரோடு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டு 3.5 BHK ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்டு, 2173 ஸ்கொயர் ஃபீட்டில் சேலபிள் ஏரியா, UDS 900 ஸ்கொயர் ஃபீட்டு வித் ஆல் சேம் அப்ரூவ்ட் வித் செட் பேக்ஸ்லாம் வந்து தான் கட்டியிருக்காங்க. வீடு நல்லா 30 ஃபீட் ரோடு, நல்லா ப்ரீமியம் லொக்கேஷனுங்க, VIP ஏரியா. ஸோ இன்னும் ஒரு 1 மந்தில் வீடு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிரும். நீங்கள் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட்டில், அதே மாதிரி தான் ஃபினிஷ் பக்காவாக கிளாடிங்லாம் போட்டு வந்துடும். உங்களுக்கு நான் இமேஜஸ் ஷேர் பண்ணுறேன். பெரிய அப்பார்ட்மெண்ட், நல்ல பெரிய பால்கனியோட, நல்ல 30 ஃபீட் ரோடில் 2 கார் பார்க்கிங்கோட வீடு இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 வீடு தான். அதில் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் புக் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம். மற்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டில் +3 ஃப்ளோர் தாங்க இது. ஸோ கீழே வந்து 2 கார் பார்க்கிங் வந்துடும் வீட்டுக்கு. 2 கார் பார்க்கிங், நல்ல பெரிய பார்க்கிங், பவர் பேக்கப் இருக்குது. டெரஸ் வரைக்கும் லிஃப்ட்டு போவோம். கீழே ஒரு காமன் பாத்ரூம் செக்யூரிட்டி கம்பெனி கீழே நல்ல அப்பார்ட்மெண்ட். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட் ஃப்ளோரிங் எல்லாமே. டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது லிஃப்ட்டு கோணை லிஃப்ட் எடுத்துருக்காங்க, கொடுக்குறோம். டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் இருக்குது. ஸோ அப் டு டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் இருக்குது. இப்போ லிவிங் ரூம் உள்ள பார்க்குறோம். வீட்டு உள்ள ஃப்ளாட் உள்ள லிவிங் ரூமில் பெரிய லிவிங் ரூம் 18x14 சைஸில் 18x14 சைஸு நல்ல பெரிய லிவிங் ரூம். இது நல்லா பெரிய வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம். பெட்ரூம் 2 பார்க்குறோம். 13x14 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட, 8x4 சைஸில் பாத்ரூமோட 2 ஜன்னல் வந்துடுது. EPC விண்டோஸ் தான். நல்லா கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவ்வளோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாக்வார் ஃபிட்டிங்ஸுங்க. நல்லா ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் தான் தரோம். ஃபுல்லாக டோர்ஸ் எல்லாமே டீக்வுட்டு, ஷட்டர் டோரு. நல்ல பெரிய லிவிங் ரூம். உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸு எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லெக்ரான்ஸ் தான். 18 பிரேக்கர்ஸ் தராங்க. இப்போ நல்லா ப்ரீமியமாக. இது ஒரு ஸ்டடி ரூம், இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி இது சின்னதாக ஒன்று. வெளியே வந்து பூஜா செட்டப்பு, 6x6 சைஸில் பூஜா செட்டப். இப்போ பெட்ரூம் 3 பார்க்குறோம். 12x13 சைஸில் அட்டாச் பாத்ரூமோட, 8x4 சைஸில் 2 ஜன்னல் வந்துடுது. நல்ல வென்டிலேஷன், நல்லா காற்று நல்லா வரும். டைல்ஸ் எல்லாம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அப் டு டெரஸ் வரைக்கும் ரூஃப் வரைக்கும் கட்டிடுவாங்க. பார்க்குறோம், வெளியே பார்க்குறோம். அகைன் லிவிங் ரூம் பார்க்குறோம். டோர் நல்லா டிக்கெட் டோரு. இங்கே மெயின் டோர் வந்துடுவாங்க. இப்போ வந்து டைனிங் ஏரியா பார்க்குறோம். டைனிங் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் வந்துடுது. சவுத் ஈஸ்ட்டு கிச்சனும் சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமும் ஆஸ்பர் வாஸ்து தான். நல்லா பெரிய பால்கனி, 10x4 சைஸில் நல்லா பெரிய பால்கனி. நல்லா சேர்லாம் போட்டு உட்காந்தோம் வெளியே. ரொம்ப நல்லா மரம்லாம் வெளியே நல்லா இருக்குது. இவ்வளோ சின்ன பவுடர் ரூம் ஒன்று ப்ளஸ் யூட்டிலிட்டி ஏரியா. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x13 சைஸில் கிச்சன் நல்லா மாடலர் பண்ணுறதுக்கு அப்படி விட்டுருக்கோம் வேறு. இது பவுடர் ரூம். இது 4x சைஸில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா. நல்லா பெரிய யூட்டிலிட்டி ஏரியாங்க. 5x9 சைஸில் வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாம் வெளியே போய்க்கலாம். நல்லா க்ளாத் ஹேங்கிங்கும் வெளியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா 10x13 சைஸ், நல்லா பெருசாக 8 சேர் கூட உட்காரலாம். இது மாஸ்டர் பெட்ரூம், பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 13x14 சைஸில் அட்டாச் பாத்ரூமோட 8x5 சைஸில். டைல்ஸ் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி மேலே ஃபிட்டிங் டைல்ஸ் இருக்கும். மொத்தம் 3 ஃப்ளாட் தாங்க இது. அதில் செகண்ட் ஃப்ளோர் சேல் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. டெரஸில் வந்து ஃபுல்லாக கார்டன் செட்டப்போட வந்துடும். இல்லை ப்ரைஸ் மற்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ், லே அவுட்டு, ப்ரோக்ராம்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பார்த்துருங்க, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.